சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. தமிழக சட்டமன்ற தேர்தல் களம் சூடாயிட்டு வருது. பல திருப்பங்கள், பல ட்விஸ்ட்டுகள், பல சர்ப்ரைஸ்கள்னு நாளொரு மீனிங்கும் பொழுதொரு வண்ணமுமா தமிழக அரசியல் களம் தன்னை புதுப்பிச்சுக்கிட்டே இருக்குது. வெற்றியை நோக்கி பயணிக்கிறோம் அப்படின்னு பலரும் சொல்லிட்டு இருந்தாலும் தேர்தல் முடிவுகள் தான் யார் எங்கே இருக்காங்க, தமிழக மக்கள் மனசில் எப்படி வச்சுருக்காங்கங்கிறத காட்டப்போகிறதா சொல்லப்படுது, எதிர்பார்க்கப்படுது. இப்போது இந்த சட்டமன்ற தேர்தல் மாதிரியே 30 வருடங்களுக்கு முன்பு நடந்த சட்டமன்ற தேர்தலும் பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாமல் தான் இருந்துச்சு. அதுலேயும் 4-5 முனை போட்டிகள் நிலவுனுச்சு. அதில் தான் பாஜக முதல் முறையாக தமிழ்நாட்டில் ஒரு எம்எல்ஏ வராங்க. அந்த தேர்தல் எல்லாருக்கும் தெரிந்த தேர்தல் தான் 96 சட்டமன்ற தேர்தல். அதோடு சேர்ந்து நாடாளுமன்ற தேர்தல் நடந்தாலும் அந்த தேர்தலுக்கும் 30 வருடங்களுக்கு பிறகு நடக்கக்கூடிய இந்த தேர்தலுக்கும் இடையே சில ஒற்றுமைகள் இருக்குது. என்ன அப்படின்னா 1991, 96 காலகட்டங்களில் தான் மதிமுக பிரியுது. 93ன்னு நினைக்கிறேன். அந்த காலகட்டங்களில் மதிமுக உதயமாகுது. திமுகவிலிருந்து வைகோ வெளியேறுகிறார் அல்லது வெளியேற்றப்படுகிறார். அதுக்கப்புறம் மதிமுக உதயமாகுது. இப்போ எப்படி விஜய் தனித்த சக்தியாக இளைஞர்கள் மத்தியில் பெரிய அளவில் கொண்டாடப்படுகிறாரோ அதே மாதிரி வைகோவுக்கு மிகப்பெரிய அளவிலான கூட்டம், போகிற இடமெல்லாம் இளைஞர்கள் திரண்ட கூட்டம் அந்த காலம்ங்கிறது இந்த 93க்கு பிறகு தான் நடக்குது. அதே மாதிரி கரூர் சம்பவம் நடந்து எப்படி 41 பேர் பலியானாங்களோ அதே மாதிரி ஜெயலலிதாவின் ஆட்சி காலத்தில் அவர் கொண்ட கொள்கை திராவிட சித்தாந்தத்துக்கு எதிராக அவர் நடந்துக்கிட்டாருங்கிற விமர்சனத்தை சந்தித்த கும்பகோணம் மகாமகம் அந்த சம்பவமும் அப்போ தான் நடந்துச்சு. அதில் 60க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்த சம்பவமும் அப்போ தான் நடந்துச்சு. அதே மாதிரி 96ல் மிக அதிக அளவில் எதிர்பார்க்கப்பட்ட பேசப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா ரஜினி கொடுத்த வாய்ஸ் தான். ரஜினி வாய்ஸ் தான் அந்த எலெக்ஷனில் ரிசல்ட்டே மாற்றி போட்டுச்சு அப்படிங்கிற பார்வை இன்னமும் இருக்குது. அதே மாதிரி அப்போ எப்படி தமிழ்நாட்டை ஆண்டவனாலையும் காப்பாற்ற முடியாது, மறுபடியும் ஜெயலலிதா ஆட்சி அமைந்தால் அப்படின்னு ரஜினி சொன்னாரோ அதே மாதிரி இந்த தேர்தலுக்கும் அவர் ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காரு. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் காலம் பேசாது ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும் அப்படின்னு ரஜினி மெசேஜ் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ராமதாஸ் தலைமையில் அணி அமைந்திருக்கிறதும் இந்த தேர்தலில் தான் எதிர்பார்க்கப்படுது. அந்த யார் தலைமையில் அணிங்கிற சர்ச்சையும் இந்த தேர்தல் மாதிரியே 1996 தேர்தலையும் நடந்திருக்கு. டெல்லி தலைமை விசஸ் மாநில தலைமைகளுக்கு இடையிலான முரண்கள் காங்கிரஸில் ஏற்பட்டது. இந்த எலெக்ஷனில் அதிக விவாதத்துக்கு உள்ளானது. இதே மாதிரி 1996 தேர்தலையும் உருவாகிருக்கு. விரிவாக பார்ப்போம். 1996 சட்டமன்ற தேர்தலுங்கிறது திமுகவுக்கு மிகப்பெரிய எழுச்சியை கொடுத்த ஒரு தேர்தல். 170+ல் திமுக வென்றது. அண்ணா ஆட்சி அமைத்ததுக்கு பிறகு இதுதான் பெரிய அளவிலான ஒரு வெற்றி அப்படின்னு பார்க்கப்பட்டுச்சு. இந்த 96க்கு முன்னாடி 91 சட்டமன்ற தேர்தலில் திமுக படுதோல்வியை சந்திச்சிச்சு. ஜெயலலிதாவினுடைய எழுச்சி, அதிமுகவினுடைய எழுச்சி 91ல் தான் நடந்துச்சு. அப்போது 91ல் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்று வந்த ஜெயலலிதா அவர் மீது நிறைய குற்றச்சாட்டுகள், ஊழல் புகார்கள் இதெல்லாம் அந்த காலகட்டத்தில் இருந்துச்சு. குறிப்பாக சொல்லணுன்னா ₹1 சம்பளம் வாங்குகிற மாதத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்தவர் மீது தான் ஊழல் குற்றச்சாட்டுகள் வகை வகையாக விதவிதமாக அடுக்கப்பட்டுச்சு. அந்த குற்றச்சாட்டுகளுக்கு அவர் உள்ளானார். குறிப்பாக மகாமகம் குளத்தில் நடந்த இந்த சம்பவமாக இருக்கலாம். 60 பேர் இவரும் சசிகலாவும் சேர்ந்து குளித்ததுனால ஏற்பட்ட நெருக்கடியில் இவங்களை பார்க்க வந்த மக்கள், கோவிலுக்கு வந்த பக்தர்கள்னு பெரிய கூட்டம் நசுங்கி 60க்கும் மேற்பட்டோர்கள் பலியானதுங்கிறது இன்னமும் தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு கருப்பு பக்கமாக தான் இருக்குது. அதே மாதிரி IAS அதிகாரி சந்திரலேகா மீது ஆசிட் வீசப்பட்ட சம்பவமும் அந்த காலகட்டத்தில் தான் நடந்துச்சு. அதில் நிறைய ஊழல் புகார்கள் ஜெயலலிதா மீது வைக்கப்பட்டது. இவர்களுக்கும் சந்திரலேகாவுக்கும் இடையிலான பிரச்சனையின் காரணமாக தான் அது நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு பார்வையும் முன்வைக்கப்படும். அப்புறம் ஜெயலலிதாவின் வளர்ப்பு மகன் சசிகலாவினுடைய உறவினரான சுதாகரன், அவர் திருமணம் மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமாக நடத்தப்பட்டுச்சு, பல கோடியில் செலவு செய்யப்பட்டுச்சு அப்படிங்கிறதும் மக்கள் மத்தியில் பெரிய அதிர்வலைகளாகவும் பேசுபொருளாகவும் மாற்றினது இந்த காலகட்டம் தான். அவர் சிவாஜி கணேசனுடைய பேத்திக்கு இவருக்கு நடந்த திருமணம் தான் மிகப்பெரிய அளவில் அரசு அதிகாரிகளிலிருந்து பலரும் அந்த திருமணத்துக்கு வேலை செய்ய நிர்பந்திக்கப்பட்டாங்கங்கிற விமர்சனமும் அந்த காலகட்டத்தில் தான் எழுந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பத்திரிகைகள் அதிக அளவில் அடக்குமுறைக்கு உள்ளானதும் இந்த 91 to 96 காலகட்டம் தான். குறிப்பாக நக்கீரன், இல்லஸ்ட்ரேட் வீக்லி இந்த மாதிரியான பல இதழ்கள், பல ஊடகங்கள் மிக கடுமையான தாக்குதலுக்கு ஜெயலலிதாவின் ஆட்சியால் அந்த அதிமுக ஆட்சி காலத்தில் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டாங்க, அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்டாங்க. இது எல்லாமே மக்கள் மத்தியில் ஒரு பேசுபொருளாக உருவானுச்சு. இன்னொரு பக்கம் அதற்கு முந்தைய கலைஞர் ஆட்சியில் கொடுத்த இலவச மின்சாரத்தை ஜெயலலிதா ரத்து பண்ணதுங்கிறது விவசாயிகள் மத்தியில் பெரிய அளவில் கொந்தளிப்பை ஏற்படுத்தினது இந்த காலகட்டங்கள் தான்.
டான்சி ஸ்பிக் அப்படின்னு எல்லாத்துலேயுமே ஊழல் வந்து அதிமுக ஆட்சி காலத்தில் தலைவிரித்து ஆடியதும் 1991 முதல் 96 வரையிலான அந்த காலகட்டத்தில் தான். இதில் காங்கிரஸோட மிக வலிமையான கூட்டணியில் இருந்த ஜெயலலிதா 1991 வெற்றிக்கு பிறகு அவங்க வந்து பேசின பேச்சுகளும் அவங்க சொன்ன விஷயங்களும் அந்த கூட்டணிகளுக்குள்ள ஒரு சலசலப்பை ஏற்படுத்தினுச்சு. அவங்க சொன்னாங்க, ராஜீவ்காந்தி மரணத்தினால நாம் வென்றோம் 91 அப்படின்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் வாய்ப்பு இல்லை, நம்மளுடைய உழைப்பினால தான் அந்த வெற்றியை நோக்கி நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு அவங்க சொன்னது கூட்டணியில் இருந்த காங்கிரஸை அவமதிக்கும் வகையிலையும் ராஜீவ்காந்தியினுடைய மரணத்தை கொச்சைப்படுத்தும் வகையில் இருந்ததாக அன்றைய காங்கிரஸ்காரர்கள்லாம் மிகப்பெரிய அளவில் தங்களது வருத்தங்களையும் கொந்தளிப்பையும் பதிவு பண்ணிட்டு வந்தாங்க. இதில் இதற்கு பிறகு தான் வந்து ஜி.கே. மூப்பனார், ப. சிதம்பரம், பீட்டர் அல்ஃபோன்ஸ் இவங்கெல்லாம் தனித்த அணியாக செயல்பட தொடங்கியிருக்காங்க. குறிப்பாக இவங்கெல்லாம் சேர்ந்து அன்றைய பிரதமர் பி.வி. நரசிம்மராவை சந்தித்து அதிமுகவோட கூட்டணியில் இருக்கக்கூடாதுங்கிறத வலியுறுத்திட்டு வந்தாங்க. அதற்கு பேரலாக இன்னொரு குரூப்பும் இதே மாதிரி இன்னொரு கோஷ்டியும் போயிட்டு பிரதமரை சந்தித்து அதிமுகவோட தான் கூட்டணியில் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க கேவி தங்கபாலு தலைமையில் போயிட்டு வந்த அந்த கோஷ்டியாக இருக்காங்க. அதிமுக தலைமையில் தான் கூட்டணி தொடரணும், அப்படி தொடர்ந்தால் தான் வெற்றி பெற முடியும்னு சொன்னதும் இன்னொரு கோஷ்டி. ஸோ இப்படி காங்கிரஸ்குள்ளேயும் இந்த ஆட்சி காலத்தில் வந்து பெரிய பிளவு ஏற்பட்டுச்சு. அதனால தான் 96 தேர்தலில் நம்ம காங்கிரஸோட கூட்டணி வைக்கக்கூடாது, மக்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்ப்பலைகள் இருக்குது அதிமுகவுக்கு எதிராக, நாம் இதில் பலியாட ஆகிடக்கூடாது அப்படிங்கிறது காங்கிரஸ் தலைவர்களுடைய விருப்பமாக இருந்துச்சு. ஆனால் இந்த விருப்பத்தெல்லாம் மீறி அன்றைய இந்திரா காங்கிரசினுடைய தேசிய தலைவராகவும் பிரதமராகவும் இருந்த பி.வி. நரசிம்மராவ் ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டார். அது காங்கிரஸ் கூட வந்து நம்ம இந்த தேர்தலில் சந்திக்க போகிறோம் அப்படிங்கிற அந்த அறிவிப்பு மிகப்பெரிய கொந்தளிப்பையும் மிகப்பெரிய எதிர்ப்புகளையும் சம்பாரிச்சிச்சு. தமிழ்நாடு காங்கிரஸ்லேயே 2 அணிகளாக பிரிந்தது இப்போ தான் முதல் முறையாக இருந்துச்சு. பல முறை இருந்திருந்தாலும் இந்த சம்பவத்துக்கு பிறகு ரொம்ப வலுவாக தனித்த கட்சியாக ஒரு கட்சி உருவாகுது. தமிழ் மாநில காங்கிரஸ்னு ஜி.கே. மூப்பனார் தலைமையில் இந்த அணி உருவாகுது. ப. சிதம்பரம் முக்கிய பங்கு இந்த அணியில் வகிக்கிறார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்த வாழப்பாடி ராமமூர்த்தியும் மிக கடுமையான விமர்சனங்களை அதிமுக மீது ஜெயலலிதா மீது வைத்த காரணத்தினால ஏற்பட்ட மனக்கசப்பு, அவர் மத்திய அமைச்சராக இருந்தபொழுது ஏற்பட்ட சில கசப்பான சம்பவங்களுக்கு பிறகு அவரும் திவாரி காங்கிரஸினுடைய மாநில தலைவராக இங்கே மாறுறாரு. ஸோ இப்படி பல துண்டுகளாக காங்கிரஸும் அங்கே உடையுது. திமுக உள்ளேயும் ஒரு பிரச்சனை வருது. வைகோவின் பயணம் திடீர்னு இலங்கைக்கு அவர் போயிட்டு வந்தாருங்கிறத ஒட்டி திமுகக்குள்ளே பெரிய ஒரு பிரச்சனை எழுது. அதை அடுத்து வைகோ அங்கிருந்து வெளியேறி மதிமுக அப்படிங்கிற ஒரு தனித்த இயக்கத்தை காண்றாரு. அந்த இயக்கம் மிகப்பெரிய செல்வாக்குள்ள இயக்கமாக மக்கள் மத்தியில் அன்றைய தேதியில் அறியப்பட்டுச்சு. பயங்கரமான செல்வாக்கு, போகிற இடமெல்லாம் கூட்டம். வைகோவை பார்த்து திமுக வந்து இது 2வது பிளவு அப்படின்னாலும் எம்ஜிஆருக்கு பிறகு மிகப்பெரிய அளவில் வைகோ தான் திமுகவை உடைச்சாரு. செங்குத்து பிளவு இப்போ தான் நடக்குது. எம்ஜிஆர் போனதை விட வைகோ போனதுக்கு பிறகு தான் நிறைய மாவட்ட செயலாளர்கள் அவர் பின்னாடி அணி திரண்டு போனாங்க. திமுகவை கிட்டத்தட்ட முடக்கிட்டாரு வைகோன்னு சொல்லப்பட்ட நேரத்தில் தான் இந்த 96 சட்டமன்ற தேர்தல் வர்றதாக இருந்துச்சு. வைகோவும் பெரிய நம்பிக்கையோடு தான் இருந்தார். வைகோவை பொறுத்த வரைக்கும் நம்ம தலைமையில் தான் இந்த தேர்தலில் நம்ம தேர்தலை சந்திக்கணும், நம்ம தலைமையில் ஒரு அணியை கட்டணும் அப்படிங்கிறது அவரது எதிர்பார்ப்பாக இருந்துச்சு. அதனால் அப்போதைக்கு பெரிய கட்சியாக இருந்த பாமகவை வந்து வைகோ அணுகிறாரு. வைகோவும் பாமக இடையிலான பேச்சுவார்த்தைகள் நடக்குது. இவங்க திமுக அதிமுகவுக்கு மாற்றாக 3வது அணியாக பலம் பொருந்திய அணியாக இருப்பாங்கன்னு நம்பப்பட்ட நேரத்தில் தான் அந்த கூட்டணிக்கு யார் தலைமை அப்படிங்கிறதுல சிக்கல் எழுது. வைகோ சொல்கிறாரு மதிமுக தான் அதனுடைய தலைமையாக இருக்குங்கிறாரு. அதை பாமக தலைவர் ராமதாஸ் ஏற்க மறுக்கிறதுனால அந்த கூட்டணி ரொம்ப தொடக்கத்தில் பேச்சுவார்த்தை எழுந்த நேரத்திலேயே அது முறிந்து போகிறது. 2 துண்டுகளாக அவங்களும் பிரிஞ்சிடுறாங்க. மதிமுக தனித்து ஒரு அணியை கட்டுது. மார்க்சிஸ்ட், ஜனதா தளம் உள்ளிட்ட கட்சிகளை வச்சு மதிமுக ஒரு தனி அணி கட்டுறாங்க. மருத்துவர் ராமதாஸ் பாமகவோட சேர்ந்து திவாரி காங்கிரஸை இணைத்து கொண்டு அவர் ஒரு அணியை கட்டுறாரு. இவங்க 2 அணிகள் களத்தில் இருக்கும்பொழுது தான் பாஜக தனித்து இந்த தேர்தலை சந்திக்க ஆயத்தமாகுது. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுக அது ஒரு தனி அணியாக செயல்படுது. திமுக, தமிழ் மாநில காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட் இவங்கெல்லாம் ஒரு அணி, அதிமுக உள்ளிட்டவர்கள்லாம் இன்னொரு அணி. இதில் கம்யூனிஸ்டுகள் 2 பிரிவுகளாக பிரிந்திருந்து நம்ம பார்க்க முடியுது. இந்திய கம்யூனிஸ்ட் திமுகவோடையும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மதிமுகவோடையும் அணி சேர்றாங்க. அப்போவே திமுகவுக்கு ஆல்டர்னேட்டிவாக, திமுகவுக்கு மாற்றாக மதிமுக இருக்குது அப்படிங்கிறதா இந்த தேர்தல் உணர்த்துறதாக இருந்துச்சு. 2 பெரும் காங்கிரஸ் கட்சிகளும் தனித்து செயல்பட்டது இந்த தேர்தலுடைய ஒரு விசித்திரமாக பார்க்கப்பட்டுச்சு. இந்த நேரத்தில் தான் பாட்ஷா படத்தினுடைய விழா நடக்குது. அதில் ஆர்.எம். வீரப்பன் அன்றைய அதிமுக அமைச்சராக இருந்தவர் அவர் பங்கேற்கிறாரு. அந்த விழாவில் ரஜினிகாந்த் உதிர்த்த வார்த்தைகள்ங்கிறது மிகப்பெரிய தாக்கத்தை அந்த தேர்தலிலேயே ஏற்படுத்துது அப்படின்னு அவர் உணர்ந்து சொன்னாரா உணராமல் சொன்னாராங்கிறத தாண்டி
அந்த மேடையை அது ரொம்ப கொதிநிலையில் இட்டு சென்றது. அதில் என்ன சொன்னார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று தான். தமிழ்நாட்டில் வெடிகுண்டு கலாச்சாரம் ரொம்ப அதிகமாகிடுச்சு, இப்படியே போனால் தமிழ்நாடு சுடுகாடாயிடும் அப்படிங்கிற விமர்சனத்தை முன் வச்சிருந்தார். அதற்கு காரணம், அதற்கு முன்னாடி இயக்குனர் மணிரத்னம் வீட்டு அருகே நடந்த வெடிகுண்டு விபத்தை மனசில் வச்சு தான் இவர் இப்படி சொல்கிறாரு. அப்படின்னாலும் தமிழ்நாட்டில் ஆங்காங்கே கலவரங்களும் நடந்துகிட்டு தான் இருந்துச்சு. அதுவுமே சர்ச்சைக்குரிய ஒன்றா பார்க்கப்பட்டுச்சு. அதை ரஜினி வாய்ஸ் கொடுத்ததன் மூலமாக அது மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. அன்னைக்கு ரஜினி மிகப்பெரிய ஒரு பீக்கில் இருந்தார். அவர் தான் கேரியரோட பீக்கில் இருந்தார். இன்னைக்கு விஜய் சொல்கிற மாதிரி இன்னைக்கும் விஜய் இன்னைக்கும் ரஜினி அந்த இடத்துல இருந்தாலும் அன்னைக்கு தனித்த நபராக மிகப்பெரிய அளவில் ஒரு செல்வாக்கு பெற்ற நபராகவும் அனைத்து தரப்பால் ஆதரிக்கப்பட வேண்டிய நபராகவும் ரஜினி இருந்தார். அதற்கு காரணமாக அன்னைக்கு பிரதமராக இருந்த PV நரசிம்மராவ் எப்படியாவது ரஜினியை தன்னோட அணியில் இணைத்துக்கிறது, காங்கிரஸில் கொண்டு வந்துடலாங்கிறதுக்கான பல முயற்சிகளை பண்ணார். அதில் ஒரு முயற்சியாக ரஜினி கூடவே ஒரு சந்தித்து பேச்சுவார்த்தையை நடத்தியிருந்தார். அப்படி அந்த பேச்சுவார்த்தையின் மூலமாக ரஜினி ஒப்புக்கொள்வார், இவரை முன்னிறுத்தி இந்த தேர்தலை சந்திக்கலான்னு இருந்த நேரத்தில் தான் ரஜினி பிடிகொடுக்காத காரணத்தினால அவர் அதிமுகவோட கூட்டணி போகலாங்கிற முடிவுக்கு வந்தார். ரஜினியும் ஆரம் வீரப்பனுக்கு இப்படி ஒரு நெருக்கடியை கொடுத்துட்டோமே நினைச்சார். ஏன்னா ரஜினி அந்த மேடையில் பேசினதுக்கு பிறகு ஆரம் வீரப்பன் அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார், பிற்காலங்களில் அதிமுகவிலிருந்து நீக்கப்படுகிறார். இப்படி ஆரம் வீரப்பனுக்கு கஷ்டம் கொடுத்துட்டோமே அப்படிங்கிறதுனால ரஜினி ஒரு அறிக்கை வெளியிடுறாரு. அதில் அவர்கிட்ட மன்னிப்பும் கேட்குறாரு. அந்த அறிக்கையில் தான் அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாரு, மறுபடியும் அதிமுக ஆட்சி அமைந்தால் ஆண்டவனாலையும் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாது அப்படின்னு வரலாறு முழுக்க பேசப்படுகிற ஒரு வாசகத்தை அவர் அந்த மேடையில் அந்த அறிக்கையில் உதிர்க்கிறார். இதற்கப்புறம் தான் அதிமுக ஆட்சி மீதான பார்வைங்கிறது பொதுமக்கள் மத்தியிலையும் விவாத பொருளாக மாறுது. இது ரஜினியே சொன்னதுக்கப்புறமும் திமுக உள்ளிட்ட கட்சிகள் இதை ரொம்ப லாபகமாக பிடிச்சிக்கிட்டு அதை வைத்து அரசியல் செய்ய தொடங்குறாங்க. அது களத்தில் எடுபடவும் செஞ்சிச்சு. இதற்கிடையில் தான் இசையமைப்பாளர் கங்கை அமரனுக்கு சொந்தமான பையனூர் பங்களா சர்ச்சை விவகாரங்களும் போயிட்டு இருந்துச்சு. அவருடைய இடத்தை சசிகலா உள்ளிட்டோர் அபகரிக்க முயன்றாங்க அப்படிங்கிற புகார் அந்த சர்ச்சையில் அந்த காலகட்டத்தில் தான் போணுச்சு. பாலு ஜுவல்லர்ஸ் அந்த முதலாளியினுடைய தற்கொலை இவர்கள் அளவுக்கு அதிகமான நகையை வாங்கிட்டாங்க, அந்த ஒரு சர்ச்சையும் அங்கே போயிட்டு இருந்துச்சு. இந்த காலகட்டங்கிறது அதிமுகவினுடைய ஒரு மோசமான காலகட்டம் அப்படிங்கிறது தான் பலரது கருத்தாக இருக்குது. இதில் வீரப்பன் வெளியிட்ட வீடியோவும் முக்கியத்துவம் பெற்ற ஒன்றா மாறுது. வீரப்பன் ஜெயலலிதா அதிமுக ஆட்சிக்கு எதிரான கருத்துக்களையும் ரஜினிக்கு ஆதரவான கருத்துக்களையும் திமுகவுக்கு ஆதரவான கருத்துக்களையும் போகிற போக்கில் சொன்னது மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தினுச்சு. ரஜினியினுடைய ஸ்டேட்மெண்ட்டு, வீரப்பனுடைய ஸ்டேட்மெண்ட்லாம் அப்போது புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட சன் டிவி தொடர்ந்து ஒளிபரப்ப அது மக்கள் மத்தியில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தவும் ஆரம்பிச்சிச்சு. இதற்கிடையில் இன்னொரு சர்ச்சையும் பெரிய பேசுபொருளாக மாறுனுச்சு. காங்கிரஸ் சார்பில் இருக்கக்கூடிய மத்திய அமைச்சராக இருந்த அருணாச்சலம் ஜெயலலிதாவோட ஃப்ளைட்டில் இருந்த நேரத்தில் தனக்கு நிகராக இவர் எப்படி ஃப்ளைட்டில் போகலாம் அப்படின்னு ஜெயலலிதா அவரை ஃப்ளைட்டை விட்டு இறக்கி விட்டாங்க அப்படிங்கிற தகவலும் வைரலாக பரவுனுச்சு. அதாவது அருணாச்சலம் ஒரு தலித் அப்படிங்கிறதுனால தான் ஜெயலலிதா இப்படி ஒரு முடிவை நோக்கி நகர்ந்திருக்காங்க அப்படிங்கிறது அதில் பெரிய பேசு பொருளானுச்சு. அதற்கப்புறம் அருணாச்சலம் ஜெயலலிதாவுக்கு எதிரான அரசியலை செய்ய தொடங்கினார். அவரும் GK மூப்பனாரனுடைய கட்சியில் தன்னை இணைத்து கொண்டு தான் அரசியலில் ஈடுபட்டார் அப்படிங்கிறத பின்னால் பார்க்க முடியும். அப்போது 1991-96 ஜெயலலிதாவினுடைய மோசமான ஆட்சி மட்டும்தான் இருந்துச்சா அப்படின்னா, மோசமான ஆட்சின்னு விமர்சிக்கப்பட்ட நேரத்துலையும் சில நல்ல விஷயங்களையும் ஜெயலலிதா அந்த ஆட்சியில் முன்னெடுத்தார். அதில் குறிப்பான ஒன்று சமூக நீதி காத்த வீராங்கனை அப்படிங்கிற விருதை திராவிடர் கழக தலைவர் வீரமணி அவருக்கு கொடுக்க காரணமாக இருந்த அந்த 69% இடஒதுக்கீடை நீதிமன்றம் ஒரு தீர்ப்பளித்த பிறகும் ஜெயலலிதா அதை காக்க போராடினார், அதை காத்து தமிழகத்துக்கு கொடுத்தார் அப்படிங்கிற விஷயங்களும் இந்த காலகட்டங்களில் தான் நடந்துச்சு. அதற்கப்புறம் இந்த காலகட்டங்களில் பெண் சிசு கொலைங்கிறது ரொம்ப அதிக அளவில் இருந்ததுனால தான் ஜெயலலிதா தொட்டில் குழந்தை திட்டம்னு ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். அது பெரிய அளவில் அந்த காலகட்டங்களில் வரவேற்புக்குரிய ஒரு திட்டமாகவும் ஒரு நல்ல திட்டமாகவும் பார்க்கப்பட்ட ஒன்றா தான் இருந்துச்சு. இந்த காலகட்டங்களில் தான் தேர்தல் அறிவிப்பு வெளியாகுது. 96 நாடாளுமன்ற தேர்தலும் சட்டமன்ற தேர்தலும் கிட்டத்தட்ட ஒரே காலங்களில் நடக்குது. 2 ஃபேஸில் அது நடக்குது. அதில் திமுக கூட்டணிக்கு ரஜினியோட சப்போர்ட் இருக்குது. தமிழ் மாநில காங்கிரஸ் கூட்டணியில் இணைந்திருக்கு. இந்திய கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள் இருக்காங்க. அப்புறம் ஒரு சில கட்சி ஃபார்வர்ட் பிளாக் உள்ளிட்ட கட்சிகளும் இருக்காங்க திமுகவில். திமுகவுக்கு ரஜினியினுடைய ஆதரவு ஒரு கூடுதல் சப்போர்ட்டாகவே இருந்துச்சு. அந்த காலகட்டத்தில் தான் அண்ணாமலை படமும் வந்திருந்ததுனால சைக்கிள்ங்கிறது முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்பட்டுச்சு. ரெக்க கட்டி பறக்குது அண்ணாமலை சைக்கிள் அப்படிங்கிற அந்த பாடலுக்கு ஏற்ற மாதிரியே GK மூப்பனாருக்கு தமிழ் மாநில காங்கிரஸுக்கு சைக்கிள் சின்னம் ஒதுக்கப்பட்டது. அப்போ ரஜினி கூட என்னுடைய சைக்கிள் எடுத்து பிரச்சாரம் பண்ணுங்கிற சொன்னதாகலாம் தகவல் உலா வந்துச்சு. அது ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாகவும் இருந்துச்சு.
திமுக 221 இடங்களில் போட்டிக்கிட்டுச்சு. அதிமுக காங்கிரஸோட தனித்து களமிறங்குனுச்சு. ஸோ இந்த தேர்தலில் 5 முனை போட்டி. திமுக, அதிமுக, மதிமுக, பாமக, பாஜக அப்படிங்கிற 5 முனை போட்டி. இதில் பாஜக தனித்து 100க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் போட்டிக்கிட்டு இருந்தாலும் அவங்களால பெரிய அளவில் வெற்றிகள் பெற முடியல. அப்படி இருந்த போதும் கூட ஒரு தொகுதியில் பாஜக வெற்றி பெற்றுச்சு. கன்னியாகுமரி பத்மநாபபுரம் தொகுதியில் திமுக வேட்பாளரை 4000க்கும் மேற்பட்ட வாக்குகளில் வீழ்த்தி பாஜக முதல் முறையாக எம்எல்ஏவாக 96 தேர்தலில் சட்டமன்றத்துக்குள்ளே நுழையுது. திவாரி காங்கிரஸோட ராமதாஸ் கூட்டணி வைத்து 116 இடங்களில் போட்டியிடுறாரு. அதில் அவரால் 4 இடங்களில் மட்டும்தான் வெற்றி பெற முடியுது. திமுக 220க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் போட்டிட்டு இருந்தாலும் 173 தொகுதிகளில் திமுக தனித்து வெற்றி பெறுது. அது மாதிரி தமிழ் மாநில காங்கிரஸ் 40க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் போட்டிட்டு இருந்தாலும் 39 தொகுதிகளில் அவங்க வெற்றி பெறுறாங்க. 41 போட்டிக்கிட்டு 39 தொகுதிகளில் வெற்றி பெறுறாங்க. இதில் 4 இடங்களில் மட்டுமே அதிமுக வெற்றி பெறுது. அதில் ஜெயலலிதா ஒரு இடங்களில் கூட வெற்றி பெற முடியல அப்படிங்கிறது வரலாறாக இருக்குது. ஜெயலலிதா போட்டிக்கிட்ட பர்கூர் தொகுதியில் மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கிறாரு. அப்போது இளைஞராக இருந்த திமுக வேட்பாளர் சுகவனத்திடம் ஜெயலலிதா தோல்வியை தழுவுறாங்க. இன்றைய பாஜக தலைவர்களில் ஒருத்தராக இருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜனுடைய தந்தை குமரியானந்தன் தலைமையில் தான் காங்கிரஸ் அப்போது அதிமுகவோட கூட்டணி வச்சிருந்துச்சு. காங்கிரஸால் ஒரு இடங்களில் கூட எதிர்பார்த்தபடி வெற்றியை பெற முடியல. ஜெயலலிதா படுதோல்வியை சந்திக்கிறாரு. இதில் இன்னொரு தலைவரும் மிக மோசமான தோல்வியை சந்திக்கிறாரு. அவர் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ. அவர் தலைமையில் போட்டியிட்ட மார்க்சிஸ்டும் ஜனதா தளமும் தலா ஒரு தொகுதிகளை வெற்றி பெறுறாங்க. ஆனால் தலைமையேற்று அந்த கூட்டணியை வழிநடத்தின வைகோ ஒரு இடங்களில் கூட வெற்றி பெற முடியல. அது மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக இருந்துச்சு. அப்போது அரசியல் நோக்கர்கள் என்ன சொன்னாங்கன்னா, ரஜினிகாந்த் வாய்ஸ் கொடுக்காமல் இருந்திருந்தா, தமிழ் மாநில காங்கிரஸ் திடீரென உதயமாகாமல் இருந்திருந்தா, மதிமுக இன்றளவும் தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த கட்சியாக இருந்திருக்கும். ஆனால் அன்று நடந்த இந்த அரசியல் மாற்றங்கள்னால மதிமுக தொடக்கத்திலேயே சரிவு சந்திக்க வேண்டிய நிலையை நோக்கி தள்ளப்பட்டுடுச்சு அப்படிங்கிற விமர்சனம் இன்றளவும் அரசியல் விமர்சகர்களால் முன்வைக்கப்படுது. பக்தவச்சலத்துக்கு பிறகு முதல்வராக இருந்த ஒரு நபர் தமிழ்நாட்டு அரசியலில் தேர்தல் களத்தில் தோற்கிறார் அப்படின்னா அது ஜெயலலிதா அப்படிங்கிற அந்த ஒரு வரலாறு ஜெயலலிதாவுக்கு இந்த தேர்தலில் கிடச்சிச்சு. ஏன்னா மிக மோசமான தோல்வி. முதல்வராக இருந்து ஆட்சி செய்த ஒருவர் மிகப்பெரிய அசுரபலத்தோடு ஆட்சியை பிடித்த அதிமுக வெறும் 4 இடங்களில் வெற்றி பெற்றுச்சு அப்படிங்கிறதெல்லாம் இந்த தேர்தலில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிகரமான விஷயமாக பார்க்கப்பட்டுச்சு. அதுலேயுமே முக்கியமான ஒரு விஷயம் நடந்துச்சு. தேர்தல் ஆணையமே ஷாக் ஆகிற அளவுக்கு மொடக்குறிச்சி தொகுதியில் 1033 வேட்பாளர்கள் மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க. இது மிகப்பெரிய ஒரு தேர்தல் சீர்திருத்தத்துக்கு வித்திட்ட ஒரு சம்பவமாகவும் இருந்துச்சு. மொடக்குறிச்சியில் விவசாயிகள் பலரும் பல கோரிக்கைகளை முன் வச்சுருந்தாங்க. தண்ணீர் இல்லை உள்ளிட்ட பல கோரிக்கைகள் அரசு செவிசாய்க்கலை. அப்படிங்கிறதுனால விவசாயிகள் உள்ளிட்ட திமுக அதிமுக எல்லாருமே அதில் போட்டிக்கிட்டதில் மொத்தம் 1033 பேர் வேட்புமனு தாக்கல் பண்ணி போட்டிக்கிட்டு இருந்தாங்க. அது ஒரு விசித்திர தேர்தலாக இருந்துச்சு. அந்த தொகுதிக்கு மட்டும் உடனடியாக ரிசல்ட் வெளியிடாமல் நீண்ட நாட்கள் பிறகு வெளியிட்டதும் வரலாறாக இருக்குது. கிட்டத்தட்ட 65 பக்கத்துக்கு மேலே வேட்பாளர் பட்டியல் அவங்க சின்னம்லாம் போட்டு தேர்தல் ஆணையம் தயாரிச்சிருந்துச்சு. இன்னும் சொல்லப்போனால் ஈரோடு மொடக்குறிச்சியில் அந்த வேட்பாளர்கள் தேர்தல் ஆணையத்தை திணற விட்டுட்டாங்க அப்படிங்கணும் அந்த காலகட்டத்தில் பேசப்பட்டுச்சு. ஏன்னா ஆளாளுக்கு ஒரு தனிச்சின்னம் கொடுக்கறதுங்கிறது மிகப்பெரிய சிக்கலாகவும் இருந்துச்சு. அதை அடுத்து தான் ஒரு தேர்தலில் நிற்கணும் அப்படின்னா இவ்வளவு வைப்பு தொகை செலுத்தணும் அப்படிங்கிறதும் கூடுதலாக ஆக்கப்பட்டுச்சு. ஒரு தொகுதியில் 10 பேர் முன்மொழியணும் அப்படிங்கிறதெல்லாம் கொண்டு வரப்பட்டதுங்கிறது இந்த 96 மொடக்குறிச்சி தேர்தலுக்கு பிறகு தான் நடந்திருக்கு. இந்த சட்டமன்ற தேர்தலோடு நடந்த நாடாளுமன்ற தேர்தலையும் திமுக கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறுறாங்க. பாண்டிச்சேரி தமிழ்நாடு உள்ளிட்ட எல்லா தொகுதிகள்லையும் 40 தொகுதிகள்லையும் திமுக கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறுது. இந்த தேர்தலுங்கிறது மிகப்பெரிய ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸோடு நடந்து முடிந்த தேர்தலாக இருந்துச்சு. முடிவுகளும் அப்படி தான் இருந்துச்சு. இது மிகப்பெரிய ஒரு சுவாரஸ்யம் நிறைந்த தேர்தலாக 96 தேர்தலை பலரும் பார்ப்பாங்க. அதே மாதிரி இதில் ரஜினி கொடுத்த வாய்ஸாக இருக்கலாம், கரூருக்கு பதிலாக மகாமகம் சம்பவமாக இருக்கலாம், டெல்லி தலைமையோட மாநில தலைமைகள் முரண்படுறதா இருக்கலாம், அப்படின்னு பல விஷயங்கள் இந்த தேர்தலோடு இணைத்து பார்க்க முடியும். இதே மாதிரி வேறொரு தேர்தல் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.